வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த அழகான ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வந்து ஈஸியாக செய்யலாம். இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணுறோம். 17 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். 3.5 இன்ச்சு கேப் ஹைட் குறித்து, என் ஆம்ஹோலோட அளவு 9.5 இன்ச் குறித்து, ஈஸு 1.5 இன்ச் குறிக்கிறேன். கீழே 5 இன்ச் குறித்து அங்கேயும் வந்து 1.5 இன்ச் வந்து ஈஸ் மார்க் பண்ணி, இப்போ எப்படி வந்து குறித்தோமோ அது அப்படியே வந்து நம்ம கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது நமக்கு லென்த்து மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து 2 இன்ச் வந்து கூட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது பேக் சைடுன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைடுமே வந்து இந்த பேக் சைடு எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னா, இந்த பேட்டர்னுக்கு நம்ம டிராயிங் வரைஞ்சிக்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு லைன் போட்டு 2 சைடும் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுக்கோங்க. ஸோ சென்டரில் ஒரு லைனு, சைடில் ஒரு இன்ச் குறித்து 2 சைடும் வந்து லைன் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து சைடில் நம்ம இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஒரு இன்ச்சில் க்ராஸில் நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ உங்களுக்கு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு இன்ச்சு கேப்பில் 3 லைன் போட்டோம். இப்போ சைடில் ஒரு இன்ச்சில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து வரைஞ்சிடலாம். இப்போது வி ஷேப்பில் நம்ம குறிக்கிறோம். முதல்ல வந்து ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் இந்த மாதிரி கிராஸாக வீல ஒரு வி வந்து குறிச்சிட்டே வர்றோம். ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் வந்து குறிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கட்டத்துக்கு சைடில் வந்து விட்டுட்டு இன்னொரு கட்டம் ஆப்போசிட்டில் ஒரு அந்த கட்டத்துக்கு நடுவில் வர மாதிரி அதே வி ஷேப் வந்து குறிச்சிட்டே வரோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வி ஷேப்பு ஒரு கட்டம் விட்டு குறிச்சிருக்கோம். இப்போ நாட் பண்ண போகிறோம். இந்த வி குறிச்சோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்புறம் அந்த எண்டில் நம்ம வி குறித்து எண்டில் குறித்து நல்லா டைட்டாக வந்து நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கலண்டு வந்துடக்கூடாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த பாலிஸ்டர் த்ரெட் மாதிரி யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் ஒரு தடவை வந்து நாட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் நார்மல் த்ரெட்டுனா ஒரு 2-3 தடவை வந்து நாட் பண்ணி எடுத்து வராத மாதிரி நல்லா டைட்டாக வந்து நாட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக வந்து அந்த வியை கரெக்டாக ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து அந்த எண்டை சேர்த்துருங்க. சேர்த்து நாட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஒரு எண்டில் எடுத்து இன்னொரு எண்டில் கொடுத்துட்டோம். நீடில் கொடுத்து ரெண்டையும் வந்து சேர்த்து நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு இப்போது இதை நாட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு கிராஸும் வந்து 2 சைடும் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நீடில் கொடுத்து சேர்த்துட்டு நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிச்சு போட்டுகிட்டே வரோம். ஃபுல்லாக வந்து ஸ்லீவுக்கு இதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி அழகான டிசைன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடு இது ரெண்டுமே வந்து நான் 2 ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டதும் சைடில் நம்ம இதை இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக அந்த மடிப்பு வந்து வருது இல்லையா, அதை பார்த்து மடிப்பு எடுத்து கரெக்டாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஸ்டிச் கொடுப்பீங்களோ அவ்வளோ தூரம் கூட கொஞ்சம் வந்து நகர்த்தி வச்சும் கூட போட்டுக்கலாம். கார்னரில் போடணும்னு இல்லை, கொஞ்சம் நம்ம அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அங்கேயும் வந்து நம்ம இந்த ப்ளீட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் கீழே வந்து இந்த மாதிரி பட்டி பீஸ் வந்து கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். டிசைன் இருக்கிறனால சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை பொறுத்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். கீழே பட்டி பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ஆனால் இது நல்லா அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் இது நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப. ஜஸ்ட்டு நீங்கள் அதை கரெக்டாக குறித்து நாட்டை மட்டும் கரெக்டாக டைட்டாக போடணும். அதே மாதிரி சைடை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பின்னாடி வச்சிங்கன்னா
அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த முக்கோணத்தோட கார்னரில் உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் வந்து நிற்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்து தைக்கலாம். அந்த முனையில் வந்து கரெக்டாக வந்து ப்ளீட்ஸ் வந்து நிற்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் அந்த சைடும் உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீட்டாக வந்து அந்தந்த ஸ்டிச்சிங்கோட கார்னரில் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து வரும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து வச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அந்த ப்ளீட்டை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் வந்து இப்போ நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த ப்ளீட்டை வந்து கொஞ்சம் அழுத்தி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சைடை வந்து தைக்கலாம். அதாவது சுடிதார் ஃபிட்டிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த தையல் போட்டுட்ருக்கோம். முதல்ல வந்து கைக்கு போடுறத நான் காட்டுறேன். கைக்கு வந்து கரெக்டாக முன்னாடி பின்னாடி 2 சைடுமே வந்து ப்ளீட்ஸை சரியாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட்டான ஃபினிஷிங்கோட ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்லீவ்ஸு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னோட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.